ஹே காய்ஸ் ஸ்விட்ச் 650 இயர் எல்லோரும் இருக்கீங்க, சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பைக்குக்கு பிரேக் பேட் மாற்ற போகிறோம், லைக் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டும் சேர்த்து தான் மாற்ற போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டோட அப்படியே வாங்கி மாட்டல. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இன்டர்செப்டருக்கு பார்த்தீங்கன்னா 6000 சம்திங் வந்துடும். 5000 to 6000 அந்த ரேட்டில் வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிருக்கேன். அது கண்டுபிடிக்கிறேன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நான் பார்த்து நானும் சரி அதே மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஹோண்டாவில் இருக்கக்கூடிய சிபிஆர் 250 ஃப்ரண்ட்டு டிஸ்க் பேடுங்க, சரிங்களா. ஸோ அது வந்து சிபிஆர் 250 ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு. ரியருக்கு வந்து நான் நிக்காவின்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் பிராண்டு தான் அது. பட் எப்படி இருக்குன்னு என்னென்னு தெரியல. ஸோ அதனால் அந்த இதுவும் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து ரியர் வந்து போட்டிருக்கேன். அது ஒரு 450 சம்திங் வந்தது. ஸோ ரெண்டும் சேர்த்துனிங்கன்னா ஒரு 1500 நம்ம வந்து பண்ணிடலான்னு வைங்களேன். 1500க்கு பிரேக் பேட் ரெண்டுமே மாற்றுற மாதிரி. குவாலிட்டி வைஸ்லாம் நான் வந்து இது கம்பேர் பண்ணல. ஏன் அப்படின்னா ரெண்டுமே வெவ்வேறு பிராண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் வந்து குவாலிட்டி வைஸ் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ நான் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இது நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல, இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ இனி வரக்கூடிய ரைடில் நான் இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிரேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ மாற்றிடலாம். இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரெண்டும் மாற்றிட்டு பழசு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிஷன் பார்த்துட்டு புஷ் போட்டுடலாம். ஸோ இது வந்து நம்ம ஹோண்டா சிபிஆர் 250R, அதாவது நான் ஏபிஎஸ் மாடலுங்க, சரிங்களா. இதில் வந்து ஏபிஎஸ் நான் ஏபிஎஸ் ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் ஏபிஎஸ் மாடல். ஸோ பார்ட் நம்பர் பார்த்துக்கோங்க, இதுதான் பார்ட் நம்பர். ஸோ இதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் 1021. ஸோ முன்னாடி வந்து 850 இருந்தது, இப்போது இவ்வளோ ரேட் ஆகிடுச்சு. இதுதான் நான் வந்து சொன்ன இன்னொரு பிராண்டு. இது வந்து நிக்காவியில் வந்து ரியர் பிரேக் பேட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ GDP 27, ஓகேங்களா. GDP 27 இதுதான் அந்த பார்ட் நம்பர். ஸோ வந்து இவங்க கோயம்புத்தூரில் தாங்க இருக்காங்க, சரிங்களா. கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரர் தான். சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஸோ இதை பார்ப்போம். இப்போ நீங்கள் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி பார்த்துருவீங்க. நான் சர்வீஸ் பண்ணும்போதே நம்ம ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து பிரேக் ஆயில்ஸ் ஃபுல்லாமே மாற்றிட்டார். ஸோ அதனால் வெறும் இப்போ டிஸ்க் பேட் மட்டும் தான் மாற்றுறேன். பிரேக் ஆயிலெலாம் நான் வந்து போன சர்வீஸில் அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போட்டிருந்தேன். ஸோ அதனால் அதில் பிரேக் ஆயில் மாற்றியாச்சு. இப்போ வந்து டிஸ்க் பேட் மட்டும் மாற்றுறது, அது நான் இப்போ இங்கே வீட்லேயும் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்துருங்க வந்து. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரியர் பிரேக் மாற்றிடலாம், சரிங்களா. ஸோ ரியர் பிரேக் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பின் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயர் இருக்குது, அதை வச்சு எடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருக்கும், இதை எடுத்துருங்க. ஓகே, ஸோ ரெண்டு இது புல் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பின் இருக்கும். ஸோ இந்த பின்னு தான் வந்து அந்த பிரேக் பேடை வந்து ஹோல்ட் பண்ணும், சரிங்களா. ஸோ அதுவும் எடுத்தாச்சு. இந்த பிரேக் பேட் வாங்கினீங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் பாருங்கள். புதுசு பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த வால்யூம். இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வால்யூம் எவ்வளோ பெருசு இருக்குது. நம்மளது பாருங்கள் எவ்வளோ ஆச்சுங்க. 20,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இப்போது, இது வரையும் ஓட்டியிருக்கு. ஸோ அதனால் இவ்வளோ தான் நிற்கிது, சரிங்களா. ஸோ வந்து கரெக்டான டயத்தில் தான் நான் வந்து மாற்ற போகிறேன். இதுக்கு மேலே விட்டோம்னா அப்புறம் பிளேட்டு தேஞ்சுன்னா டிஸ்க்கு போச்சு, அவ்வளோதான். ஸோ இது ஓரளவுக்கு மெட்டீரியல் இருக்குல்ல, பார்த்திங்கன்னா தெரியும் புதுசில் எவ்வளோ தூரம் இருக்கும். ஓகே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பிஸ்டன் உங்களுக்கு தெரியுதா, இங்கே உள்ளார நல்லா இந்த இடத்துல பெருசாக இருக்கா. ஸோ இந்த பிஸ்டன் வந்து நம்ம உள்ளார தள்ளணுங்க, சரிங்களா. ஏன்னா இப்போ வந்து பழைய பிரேக் பேட் வந்து நல்லாவே தேஞ்சதுனால பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஸ்டன் வெளியே வந்துடும். ஸோ இது நம்ம உள்ளார தள்ளினா தான் இந்த மாதிரி ஒரு திக்கான இந்த மாதிரி ஒரு பிரேக் பேடை வந்து உள்ளார இன்சர்ட் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ அதனால் நம்ம அது உள்ளார தள்ளணும், அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து இந்த பிரேக் ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, ரியர் பிரேக், இது கொஞ்சம் லூஸ் விட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இது ஓப்பன் பண்ணிக்கலாம், மூடி இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணி சும்மா இப்படி வச்சுக்கலாம் போதும். சப்போஸ் ஏதாவது நம்ம வந்து அங்கே ப்ரெஷ் பண்ணும்போது ஆயில் ஏதாவது வெளியே தள்ளுச்சு அப்படின்னா இது வெளியே லீக் ஆகும், சரிங்களா. அது ஆகிறது நல்லது தான். இந்த ஷேக் இருக்கா, இந்த ஷேக்கை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னா நல்லா இப்படி தள்ளிட்டு ஒரு புது பிரேக் பேடை வந்து ஜஸ்ட்டு நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்படி சும்மா இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இப்படியே ப்ரெஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியுதா பிஸ்டன் வந்து உள்ள ஏதாவது இங்கேயும் உங்களுக்கு ஆயில் லீக் ஆகும், சரிங்களா. அப்போ அந்த சைடு வந்து இந்த ரிசர்வாயில் வந்து ஆயில் லீக் ஆகும். அது ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே ப்ரெஸ் பண்ணி ஓரளவுக்கு
இந்த புது பிரேக் பேட் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே காய்ஸ், ஸோ அதனால் இப்போ வந்து பின்னாடி டிஸ்க் பிரேக் மாற்றியாச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து நிக்காவி பிராண்டு தான் பின்னாடி போட்டிருக்கோம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு அதை பார்த்துடலாம் ஃப்யூச்சரில். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் ஃப்ளூடெல்லாம் வந்து இங்கே நல்லா லீக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தொடச்சி விட்டுங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக் லோட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இது வந்து ஒரு செட் ஆகும். சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த பிரேக் பேட்ஸ் வந்து பிடிச்சி அப்படி நிற்கும். சரிங்களா? ஸோ அதனால் வீல் சுற்றுறீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி நார்மலாக சுற்றுதா? ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ நல்லா பின்னாடி முடிச்சாச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்துவிட்டோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 நட்டையும் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? வண்டிக்கு மாறும். ஸோ அதனால் உங்கள் மாடல் எப்படின்னு பார்த்து திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ எதுவுமே ஹார்டாக தான் இருக்கும். அதனால் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேணும். இந்த மாதிரி வச்சு பண்ண வேண்டியதாங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து போல்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ 2 போல்ட் வந்துடுச்சு அப்படின்னாலே ஹேண்டில் பார் லைட்டாக திருப்பி விட்டு பின்னு இருக்கும். இந்த பின்னையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இதுலேயே வந்து பின் இருக்கும். அந்த பின்னையும் நம்ம வெளியே எடுத்து வச்சு ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பிரேக் பேட்ஸ் தெரியுதா? ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா நான் பிரேக் பேட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு 50% வேணால் இருக்குது. புதுசு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு வால்யூம் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் அதோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். பார்க்கும்போது ஒரு 50% பிரேக் பேட் இன்னும் இருக்குது. இதில் இன்னொரு 50% இருக்குது. சரி, இருக்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு 50% இருக்குது. ஸோ அதனால் இருக்கிறனால நானும் வந்து இதை இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணல. சும்மா இப்போ தேய்ச்சி மட்டும் போட்டுக்கலாம். ரப் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் அது பாட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி போட்டுருங்க. ஸோ நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் போயிடும். டஸ்ட் இருக்கிறது எல்லாமே போயிடும். பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா போக. ஸோ அதனால் நான் வந்து இதை மாற்றலை இப்போதைக்கு. கொஞ்சம் ஓடட்டும், இன்னொரு 1000 கிலோமீட்டர்ஸ் கூட ஓடும். அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். பிரேக் படலை பாருங்கள் நல்லா. இப்படி ஒன்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த லிக்விட் வந்து இதாகிக்கும், லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பின் போட்டாச்சு, 2 பிரேக் பேட்ஸு போட்டாச்சு. அவ்வளோதான், டைட்டாக மாட்டியாச்சு. ஸோ இதே பேடு மாற்றிருந்தேன் அப்படின்னா அந்த பிஸ்டன் அதே மாதிரி தள்ளி மேலே இருக்கக்கூடிய இந்த ரிசர்வர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி இதை எடுத்துடுறாங்க. கொஞ்சம் லிக்விட் மேலே வரும். அதை உள்ளார் தள்ளத்தள்ள அந்த பிஸ்டனை தள்ளத்தள்ள லிக்விட் இப்படி மேலே வரும். ரியரில் போட்டாச்சு. புதுசு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, கோல்டு கலரில் இருக்குது. ஓகே, ஸோ இதுவரை வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ ரியர் மட்டும் மாற்றியாச்சு. ஃப்ரண்ட்டு வந்து நான் மாற்றலை, க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட டூல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வீட்டிலே செஞ்சு பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இனி நம்ம வந்து ட்ரிப்பில் சந்திப்போம். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ட்ரிப் போகிறோம். ஸோ அந்த ட்ரிப்பில் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கலாம். பிரேக்கிங் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரைட் அப்போ நான் சொல்கிறேன். ஓட்டி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கனெக்ட் ஆகலாம். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்ஸ் அ லாட்.